பாபாவின் விஷயங்களை சொல்ல எடுக்கப்பட்ட படம் வியாபார ரீதியாக தோல்வியை தழுவியதால் அதில் நஷ்டமடைந்தவர்களுக்கு தாம் பணம் கொடுத்து ஈடுகட்டியதாக நடிகர் ரஜினிகாந்த் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது குறிப்பிட்டார். பெங்களூர்ல என்னுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது காலையில் வந்துட்டு இந்த மகாவத்தை அந்த புக்கை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தான் படிச்சுட்டு இருக்கேன். 2 வாட்டி படிக்கிறேன், 3 வாட்டி படிக்கிறேன். ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கு. அதில் ஒவ்வொரு காலையில் வந்து ஒரு 9:30 9:45 அந்த மகாவதர பாபாஜி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து வரும்போது பார்த்தா அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு லைட் ஸ்பார்க், அந்த லைட் ஸ்பார்க் வந்து என் உடம்புல போகிற மாதிரி எனக்கு ஃபீல் போயிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து போய் அதுக்கப்புறம் ஒரு வேர்த்து போயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த ஃபோட்டோவில் அந்த லைட் ஸ்பார்க் கிடையாது. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பாபா படம் ஸ்கிரிப்ட் அப்படியே என் மைண்டில் வருது. அப்படியே யாரோ சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்லி சீன் பை சீன் வந்து எனக்கு வந்து அந்த படத்தை இப்படியே எடுக்கணும் வித் டைட்டில் பாபா டைட்டில். இன்னும் ஒரு 15-20 days வேறு வேலை இருந்தது அங்கே பெங்களூர், கர்நாடகா, மற்ற எங்கேயோ போகிறதா இருந்தது. அதெல்லாம் கேன்சல் பண்ணி உடனே வந்துட்டு சென்னை வந்து அந்த பாபா படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சொல்லி அந்த படத்தை எடுத்தேன். ஸோ இது வந்து பாபாஜியோட மெசேஜ் எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த படம் எடுத்த பிறகு வியாபார ரீதியாக அந்த படம் சரியாக போகலன்னு சொன்ன உடனே இந்த படத்தினால வந்துட்டு மற்றவங்க லாபக்கூடாது, வியாபாரத்துக்காக எடுத்தது கிடையாது. அந்த விஷயத்தை போய் சேரணுங்கிறதுக்காக அது யார் லாஸ் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை நான் வந்து திருப்பி கொடுத்தேன்.